ஃபிலிம் மேக்கர் இன் மீ ஒன் டை ஆல்சோ. அது இப்படியும் வேணும் அப்படியும் வேணுன்ற மாதிரி தான். ஒரு நாள் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ட்ராவல் சம்வேர் அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் வாட் இஸ் யூ அண்ட் வாட் காட் இஸ். ஐ வாண்ட் டு மேக் அ மூவி இன் லைக் அ வேக்கி ட்ரிப். ஆக்சுவலி இட் ஹேஸ் டு பி லைக் எ ட்ரிப். சொல்லணுன்னா ஏழ்மையில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை. தட்ஸ் டிஃப்ரெண்ட் லைஃப். அது உள்ளே போன உடனே அதுக்கப்புறமா அவங்க விழுந்து அவங்க மண்டை இடிக்கிற ஒரு காட்சியை தான் ஒழிய ஒவ்வொருத்தராக போயிட்டு இதை பிச்சு அதை பிச்சு அந்த மாதிரி ஒரு more than that, it's the most painful thing to show, and I don't want to. A lot of movies done like kadara அப்படின்னா, a lot of movies been done, but I don't want to do it. என்னால் I can keep making 7Gs or காதல் contains. I don't believe in it. வணக்கம் மிஸ்டர் செல்வராகவன். நம்ம இப்போ சந்திக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ரிலீஸ்க்கு 2 நாளுக்கு பிறகு. என் பேர் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது சினிமா எக்ஸ்பிரஸ், சினிமா டிவிஷன் ஆஃப் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையோட சேனலுக்காக. மேபி எடுத்த உடனே யூ கேன் டாக் டு மீ அபவுட் இந்த 2-3 நாளாக நீங்கள் படத்தை பற்றி வாட் ஆர் த ரெஸ்பான்சஸ் தட் யூ ஹேவ் பின் கெட்டிங். இதில் உங்களை மகிழ்விச்ச ரெஸ்பான்சஸ் என்னவா இருந்திருக்கு இது வரைக்கும்? மகிழ்விச்சன்ட்டு இல்லை, இது when people accept what you've been doing, like எப்பயோ வந்திருக்க வேண்டிய படம் அவ்வளவும் தாண்டி வந்து மக்கள் அதை ரசிக்கும்போது, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து நான்ட்டு இல்லை, எந்த ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் வந்து அது ஒரு தனி மகிழ்ச்சின்றதோட மோர் ஆஃப் யூ வாண்ட் டு டூ மோர், யூ கேன் நவ் டூ மோர் அண்ட் யூ கேன் ட்ரை மோர். ஒரு உத்வேகம் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்ம எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும் கூட அந்த ஸ்ட்ரென்த்து வந்து சேரும்போது உங்களுக்கு பலம் கொடுக்கறது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நிறைய நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இது கோஸ்ட் அப்படிங்கிறத விட நான் சோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் நான் அதை பார்க்குறேன் இந்த கதையவே அப்படின்னு. இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் இந்த ஃபெய்த் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு, கிறிஸ்டியன் தீம்ஸ் இருக்குது. இப்படின்னும்போது ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஃபர்ஸ்ட், டு யூ பிலீவ் இன் அ டெய்டி? அது அந்த நம்பிக்கை இந்த கதை வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச ஒரு தாட்டான? இல்லை, டெஃபினெட்லி ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெய்டி. அண்ட் என்னுடைய கண்டிப்பாக என்னுடைய நீங்கள் வந்து ஒரு பல ட்ரீம்ஸ் இருக்கும். சின்ன வயசில் நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது இப்படி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு மைண்ட் செட் வந்து என்னென்னா, ஒரு நாள் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் வாட் சேவ் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ரெஸ்ட் மை பூட்ஸ் அண்ட் ட்ராவல் சம்வேர் அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் வாட் இஸ் யூ அண்ட் what God is. That's one of my now the last part of my life. I think that's how I put it. இன்னவே ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்? இது நீங்கள் சொன்னோன்னு எனக்கு டக்குனு ஞாபகம் வருது. யூ மென்ஷன் ஐ திங்க் சம்வேர் தட் ஒரு இயக்குனர் அப்படின்னாலே டிப்பிக்கலி ஒரு 10-12 ஃபிலிம்ஸ் தான் யூஸ்வலாக பண்ணுறது உண்டு. நம்ம ஊரில் தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வடை சுடுற மாதிரி சுடுறாங்க அப்படின்ற ஒரு லைனே யூ மென்ஷன். இஸ் தட் த சார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான் தட் யூர் டாக்கிங் அபவுட் ஹியர், ஆர் அது அவ்வளோ ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் புஷ் ஹவ் மச் எவர் யூ கேன். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஓகே, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருந்தால் கூட ஐ வாண்ட் டு பி கிளின்ட் ஈஸ்ட்வுட் டில் யூ டர்ன் 92, 93. ஃபிலிம் மேக்கர் இன் மீ ஒன் டை ஆல்சோ. அது இப்படியும் வேணும் அப்படியும் வேணுன்ற மாதிரி தான் அது. ஸோ ஹீ இஸ் மேக்கிங் மூவிஸ் when he's 94, he is making good movies and he keeps on making movies. எல்லாமே வந்து நிறைய கோடி பட்ஜெட்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா, பட் ஈ மேக்கிங் சென்சிபிள் மூவிஸ். அந்த மாதிரி பண்ணணுன்னு கூட ஒரு பெரிய ஆசை. மிஸ்டர் ஈஸ்ட்வுட்னே எனக்கு ஞாபகம் வருது, இப்போ நீங்கள் யூஆர் ஆல்சோ பிகமிங் an actor now, இல்லை? Is that sort of the inspiration there for exploring yourself as an actor? Comparing somebody with some, just a newcomer, and the script was interesting, so I'm just trying. Okay, but you were never close to this idea. You would always have been open to turning an actor, if you were approached with a good enough script. Every filmmaker is an actor, so right. When interesting scripts come, why don't we try? கலைஞர்கள் வந்து சில பேர் வந்து அவங்க ஒர்க்கை சில வருஷம் அப்புறம் பார்க்கும்போது அவங்க ஆஃபன் அந்த டைமில் மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பார்வையை அவங்க ஒர்க்கை சார்ந்தே சில டைம் இட் சேஞ்சஸ்.
இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிக் திங் இஸ் இது நீங்கள் எப்பயோ ரிலீஸ் ஆன படத்தை திரும்பி பார்க்குறது அப்படிங்கிறத விட இது எப்பயோ வர வேண்டிய படம் இல்லையா? இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருது. இப்போ அது வரும்போது நீங்கள் எடுத்த மனநிலையில் இருக்கீங்களா, இல்லை how do you see yourself having evolved from the person who made this film? இன்னைக்கு ரிலீஸ் ஆன சூழல் பொறுத்து நீங்கள் மறுபடியும் அதை ரீவிசிட் பண்ணும்போது கேட்குறேன். இல்லை டெஃபினட்டாக மாறி இருப்போம். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ்டு இன் திஸ். அந்த படம் வரும்போது ஐ திங்க் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், டைம் ஆகிடுச்சுன்னும் போது கூட ஐ யூஸ் டு டெல் அது எஸ்ஜே சூர்யாவிட்டு யாராகட்டும் நான் சொல்லிட்டே இருப்பேன், இல்லை இட் வில் பி ஃப்ரெஷ், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் திஸ் ஃபிலிம். இஸ் தேர் எனி ரீசன் வை? ஐ மீன் பிகாஸ் டிட் யூ ஃபீல் லைக் இதில் நான் ஹேண்டில் பண்ணுற தீம்ஸ் ரொம்ப யூனிவர்ஸில் இருந்ததுனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரியா, இல்லை வாஸ் தேர் சம்திங் ஸ்பெசிஃபிக் அபவுட் தி ஸ்கிரிப்ட் தட் யூ ஃபெல்ட் இது சில வருஷத்தில் ஒன்றும் அது டக்குன்னு இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் அவுட்டேட்டட் ஸோ டு ஸ்பீக்? Some scripts are like that. Some scripts are made that way. சிலது அந்த மாதிரி இருக்கும், சிலது வந்து அவுடேட்டட் ஆகிடலாம். வந்து திஸ் ஃபிலிம் இஸ் ஜஸ்ட் லைக் தட். Luckily this film was chosen for this delay. delay. இந்த ஃபிலிமில் of course Mr. S.J. சூர்யாவோட performance has been widely appreciated. உங்கள் யூனிவர்ஸில் அவர் எப்படி பிலாங் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குற க்யூரியாசிட்டி நிறைய பேர் எனக்கு இருந்துச்சு. பட் ஐ தாட் ஹி வாஸ் அன் அப்சல்யூட் நேச்சுரல் ஃபிட் இன் யுவர் யூனிவர்ஸ். அவர் வந்து சம் ஆஃப் தீஸ் எக்ஸாஜரேட்டட் டெபிக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் யூனோ அதெல்லாமே ரொம்ப இன்ஸ்டிங்டிவாகவே வந்த மாதிரி தான் இருந்தது, மோர் தென் இட் பீங் கால்குலேட்டிவ்லி டிசைன்ட். ஸோ டு யூ வாண்ட் டு டச் அப் ஆன் தேட் அண்ட் யூனோ ஹவு ஹீ பிலாங்ட் இன் யுவர் யூனிவர்ஸ்? பிகாஸ் உங்கள் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட் யூனோ தேர் ஆர் சம் காமன் ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி கேன் சி இன் அவர் பேசுகிற ஒரு முறையாக இருக்கட்டும், இல்லை நடக்கிற ஒரு தன்மையாக இருக்கட்டும். So I wanted to ask you how he belonged here and what he brought. முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வருஷங்கள் முன்னாடி எஸ்ஜே சூர்யா பார்க்கும்போது I wanted to work with him. Like I thought he's a very interesting actor. You can make an interesting actor out of him. I always believed in him. Like you will make a very interesting actor. நிறைய டேலண்ட்டுகள் இருக்கும், சில சமயம் அது சரியான முறையில் போய் சேர ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கர் ஜாயின் பண்ணும்போது we believe in a lot of actors, like certain actors. So அந்த மாதிரின்றபோது I'm not surprised that it really took off. இதில் நிறைய மிஸ்டர் சிவாஜி கணேசன் ஓட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தது அவரோட டயலாக் டெலிவரியில். Do you want to tell me about that artistic choice? And it is never about you have to trust me on that Sivaji Ganesan sir. It is nothing like that. It is little, he is like that. S.J. Surya is like that. His voice is like that. And particularly when you have to throw இந்த மாதிரி வாய்ஸை த்ரோ பண்ணி அப்படி இந்த மாதிரி பேசும்போது இஸ் a very exaggerated person, like in that character. ஸோ இட் மைட் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தலாம் சிலதை வந்து, பட் நெவர் இன்டென்டட் தட். அப்படியா? ஓகே ஓகே. அவருடைய கேரக்டர் அஃப்கோர்ஸ் இஸ் நேம்டு ராமசாமி அண்ட் இட்ஸ் ஷார்ட் டு ராம்சே. இதில் அந்த ஹிந்தி ஹாரர் டைரக்டர்ஸ்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, இல்லை ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன் நான்? இல்லை, எந்த லிங்க்கும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு இயல்பான ஒரு ஷார்ட்டனிங்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க? இயல்பானது இல்லை, எல்லாருமே இது ரொம்ப நாளாக நான் யோசிப்பேன். அந்த யூஎஸ் போனால் பேர் மாற்றிக்கிறாங்க, ராமசாமின்னு போனால் அவங்க ராமசாமின்னு வச்சுக்க மாட்டாங்க, ராம்ஸே அப்படி ஷார்ட்டாக ஒன்று சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அந்த மாதிரி. அது உள்ளூரில் ஒருத்தன் பண்ணும்போது ஐ தாட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங். ரைட். எனக்கு அவருடைய whenever he becomes particularly evil in the ஃபிலிமில் அந்த ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு கன்சீட் இருக்குது இந்த ஃபிலிமில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. வித் யுவன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் த ஃப்ளாஷி க்ளோத்ஸ் அண்ட் நிறைய சிவப்பு அண்ட் நிறைய ஜிகுன்ற மாதிரி ஒரு மெட்டீரியலோட. I wanted to ask you about this choice. அது ஷூட் பண்ணும்போது it must have been quite strange for people involved, or did you already convince them of your vision? இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்றதுன்னு. ஏன்னா this must be very hard to explain to people, இல்லை? ஏன்னா it really works on a very subliminal way when you're watching the film. இல்லை, அது அவருடைய இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் இஸ் ப்ரைவேட் சைட் அண்ட் இஸ் வேர்ல்ட், அண்ட் இஸ் வேர்ல்ட் இஸ் அ கிங், இஸ் அ ராக் ஸ்டார் அண்ட் இஸ் ஆடியன்ஸ் இஸ் ஒன்லி தட். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் கூட லேட்டர் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடணும். நீங்கள் டான்ஸ் ஆடுங்க சார், சும்மா ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் லைக் that is himself, totally himself, like so S.J. Surya understands. இந்த ஃபிலிமில் அஃப்கோர்ஸ் நிறைய சிம்பலிசம் இருக்குது, நிறைய ரிலீஜியஸ் ஃப்ளேவர் இருக்குது.
காடாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு தன்மையாக இருக்கட்டும், ஆர் அந்த கண் பார்வை இல்லாத ஒரு முதியவரான கேரக்டர், மரியம்க்கு கிடைக்கக்கூடிய சில இந்த ஹாரர் ஃபிலிமில் டிப்பிக்கலி அந்த அந்த டெம்ப்ளேட் இருந்தாலும் அதில் நிஜமாக நடக்கலை, அவங்கள ஒரு ஈவில் ஸ்பேஸ்க்குள்ளே நுழையும் போது அவங்களுக்கு கிடைக்கிற வார்னிங்ஸ். எது கேட்குறேன் அப்படின்னா, இது ரொம்ப கதை சார்ந்த ரொம்ப ஆப்வியஸான விஷயங்கள் கிடையாது. இது எதுவுமே, இது எல்லாமே இன் த சென்ஸ் தீஸ் ஆர் யூஸ் டு ஆக்சென்ச்சுவேட் த மூட் ஆஃப் த ஃபிலிம், அந்த மூட் ஆஃப் த ஸ்டோரி. இதெல்லாம் உட்காந்து படத்தில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் உட்காந்து நான் படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஐ கேன் ட்ரஸ்ட் மை ஆடியன்ஸ் டு ஃபீல் த மூட் ஆஃப் வாட் ஐம் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்த கன்விக்ஷனா? ஏன்னா அந்த டைமில் யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, இல்லை இது கொஞ்சம் நம்ம எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு சாய்ஸ். when did you stop making that choice? From the beginning, துள்ளுவதிலுமே I never tried to do that. When I believe in something, I sort of நான் போயிட்டே இருப்பேன். I thought the audience, if they want to accept or if they want to understand, they will understand actually. It is a duty of us, including a duty to give them a different kind of films and concepts like this and everything. Today, luckily, they are exposed to a lot of world film cinema and everything. I think the time is now we have to evolve, all the filmmakers, and rather than spoon feeding and believing in that, we have to evolve and try to believe in different concepts and different films, and if we make only, they can see those movies. Like that is anywhere, if you take a Korean cinema or leave the Hollywood out of it, and Korean cinema or Chinese films or anything, you need to push your boundaries as a filmmakers and everyone. Then the people will come. They obviously come. Tamil people are like rombo they accept from Bharadaraja's times or even now. So from the first film, I always believe in my audience that when the right thing happens, when it's done in the right way, they will accept. எது கேட்குறேன்னா, இன்ஃபேக்ட் NGK ரிலீஸ் ஆன பிறகு யூ ஆர் கிளாரிஃபைங் குவைட் அ ஃபியூ திங்ஸ் இல்லை ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். யூ ஆர் கனெக்டிங் வித் மெனி ஆஃப் தீஸ் அட்மைரர்ஸ் ஆன் சோஷியல் மீடியா. அவங்களும் நிறைய தியரிஸ் எல்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டு இது சரியா அது தப்பான்ற மாதிரியே ஒரு கான்வர்சேஷன் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம் போய்கிட்டு இருந்தது. Allah, there is always a behind the story something. A day will come when I'll talk about behind the story of that film. இந்த கேரக்டரும் அவரை சார்ந்த இது ஒரு 4-5 மினியன்ஸை நான் அவங்கள பார்க்குறேன். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போலீஸ்கிட்ட ஒரு பொய் சொன்ன பிறகு அங்கே ஒரு பாடல் வர்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப ரசித்தேன். அந்த டார்க் ஹியூமர் ஆஃப் இட் தட் வாஸ் கோயிங் ஆன் தேர். அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மனைவி வந்து ஊரை விட்டு போகும்போது அதுக்கான ஒரு பாடல் உருவாக்குவார். ஐ ஃபவுண்ட் த சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இது இன்ஸ்டிங்க்டிவாக எடுக்கிற முடிவுகளா, இல்லை லெட் மீ ட்ரை அண்ட் put in songs where the average film will not have songs here அப்படிங்கிற ஒரு going against the grain அப்படிங்கிற. இல்லை, புட்டிங் a song in this kind of film அது ரொம்ப கஷ்டம். அது கரெக்டான பிளேஸ்மெண்ட்ன்றதோட it has to be different. I will call it as I want to make a movie in like a wacky trip actually. It has to be like a trip. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தது அப்படின்னு தான். ஸோ இன்ஸ்டிங்க்ட் தான் எப்பயுமே நான் இன்ஸ்டிங்க்ட் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படி தானே தவிர திஸ் ஃபிலிம் லைக் ரேதர் தென் திங்கிங் டூ மச் அபவுட் இட். அண்ட் இதெல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே யூ ஹட் ஆல்ரெடி டிசைன் தீஸ் பிளேசஸ் ஆஸ் சாங் பிளேசஸ். ஓகே ஓகே. I write my songs, not lyrics. Like I write how it should be picturized and how it should be there and everything concept. I write in words. I believe in taking கரெக்டான ஜியோகிரஃபி இருக்கிறது பெட்டர். ரைட். அண்ட் இந்த ஃபில்ம் யூ ஆல்சோ ரிட்டன் த லிரிக்ஸ் ஆஃப் த சாங்ஸ் யுவர் செல்ஃப் இல்லை? There are only 2 songs. One is obviously Kannadasan sir written that's lyrics like, and one is only one word, Pondati Uruk. But so I couldn't say that I wrote lyrics anything. Right. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இந்த சாங்கில் அந்த போலீஸ்க்கு போய் சொல்கிற அந்த பாட்டில் வந்து அவங்க சொல்கிற பொய்கள் தான் பிகம் த லிரிக்ஸ் ஆஃப் த. ஸோ இதில் பாட்டு எழுதுனேன்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் அது அஃப்கோர்ஸ் ஐ எம் அஸ்யூமிங் இட்ஸ் ஹோமேஜ் டு மிஸ்டர் மணிரத்னம். அந்த த லைன் இட் செல்ஃப் இஸ் பாஸ். அன்யூஷுவல் சாங் செலெக்ஷன் சொல்லும்போது ஈவன் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிமில் இந்த ஒரு 3-4 பேர் வந்து பயந்துக்கிட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உட்காரும் போதும் ஆல்மோஸ்ட் ஒரு வாட் சீம்ஸ் லைக் அ ஹாப்பி நம்பர் comes there. Can you run me through the sort of conversation you would have with Mr. Yuvan when creating this sort of music? illa indha edathila namu vera mari certain things happen in the background score, like when we sit and two of us sit and decide. Also it's me and Yuvan, we always want to do
மோர் லேர் தென் சீயிங் சம்திங் டிஃப்ரெண்ட்லாம் சொல்லி கொச்சப்படுத்தாமல் ரைட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சாட்டிஸ்ஃபை அஸ் லைக் லெட்ஸ் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் பண்ணும்போது வந்து யா வி ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் வி ஆர் டூயிங் சம்திங் நியூ ரேதர் தென் இது இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட்லாம் போட்டு அதை பூட்டி வைக்காமல் இப்படி 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 பண்ணலாம் அப்படின்னும் போது தான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைஃப்பில் இது பண்ணுறோம் புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னும் போது ரைட் ஸோ இட் டசன்ட் ஃபீல் லைக் ஒர்க் ரைட் உங்களுடைய அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இவால்வ் ஆனதாக பார்க்குறீங்க ஓவர் த இயர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் கொலாபரேஷன் ஐ மீன் நாங்கள் ஆரம்பிக்கும்போது ரெண்டு பேரும் சின்ன பசங்க இஸ் ஐ திங்க் நான் 1 year elder than him ஆக்சுவலி ஸோ இது ஐ திங்க் தேர்ட் ஜென்ரேஷன் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி இயர்ஸ் கான் இட் we are more friends than technicians and it's always நான் கூப்பிட்ற யா லெட்ஸ் டூ மியூசிக் அப்படின்னும்போது ஈவன் வரும்போது எல்லோரும் ஸ்பெஷல் அப்படின்றதோட புரிதல் ஈஸியாக இருக்குது அந்த ரெண்டு பேருடைய புரிதல்கள் அவருக்கு என்னன்னு தெரியும் எனக்கு நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் என்ன புதுசு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் ஹீ இஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ் அண்ட் இஸ் ஓப்பன் டு இன்வென்டிங் அண்ட் அது ரொம்ப. And I suppose the health of the personal relationship also rubs off on அதாவது உட்காந்து ஒன்று விளக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அவருக்கு தெரியும். நீங்கள் சில இன்டர்வியூஸில் இதை பற்றி பேசும்போது யூ மென்ஷன் தட் இது மிஸ்டர் யுவன் அவரும் சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் தட் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு யூ பிரிங் யுவர் ஓன் ரெஃபரன்சஸ் டு தட் அப்படின்னு. உங்கள் படத்தில் நான் பெரிதும் ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து ஆஃப் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கிற ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஃபீலிங்காக இருக்கட்டும் இல்லை நிறைய வெஸ்டர்ன் கிளாசிக்கல் டச்சஸ். ஸோ உங்களுடைய லிஸ்னிங் ஹேபிட்ஸ் பற்றி ஐ தாட் ஐல் ஆஸ்க் யூ வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் கெட் எக்ஸ்போஸ் டு வேர்ல்ட் மியூசிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் இது எப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனீங்க எப்போ ரசிக்க ஆரம்பிச்சிங்க வாட் யூ யூஷுவலி லிசன் டு? லாங் டைம் பேக் நோ லைக் லெட்ஸ் லிசன் டு மியூசிக் அப்படின் போது வீட்டிலே கிண்டல் பண்ணுவாங்க நீ என்னடா பெரிய இவன் மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கேட்டுட்ருக்க இது நார்மலாக படம்லாம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஐ லவ் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஐ லவ் மொசார்ட் ஐ லவ் பீத்தோவன் அண்ட் ஐ லவ் ஓப்ரா. இது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி லைக் ஐ லவ் த வே த சிங் அண்ட் சர்டன் திங்ஸ் ஆர் டன் அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள் இன் தட் திங் லைக் ஸோ இது என்னுடைய பர்சனல் டேஸ்ட். when it comes to making a movie also I think எல்லாமே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எதுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா இட் கோஸ் லைக் அ பீட் இட் கோஸ் லைக் அ மியூசிக். ஐ திங்க் த எடிட்டிங் இஸ் பீன் டன் லைக் மியூசிக். ஒன்றும் வந்து யூ கேன் மேக் அ வண்டர்ஃபுல் மியூசிக் அவுட் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ் லைக் இஃப் யூ ட்ரை பிலீவ் இன் யுவர் ஃபிலிம்ஸ் லைக் ஆர் யூ கேன் ஜஸ்ட் சிம்ப்ளி ட்ரீட் இட் ஆஸ் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர். But you can, when in Western classical comes, it does wonders. Because it has that enduring quality, yeah, long-lasting quality. Right. And I'm sure you would have attended many of these concerts abroad and gone to opera concerts. So far, I was not lucky to listen. Like I haven't gone. I've been to Budapest and everything. I worked with. Orchestral symphony thrice and worked with the composers, but I didn't attend one. I should. Because people who attended keep talking to me about the live kekra or experience is quite something. Nothing is quite. It's quite something. Yeah. In the film, of course, there's a big god versus a devil commentary that's going on through the film. ஒரு இடத்துல ராம்சே சொல்லக்கூடிய ஒரு டயலாக் வந்து உலகத்தில் எல்லாருமே கெட்டவன் தான், நான் உங்களுடைய ஒரு சமரின்ற மாதிரி ஒரு சர்டன் ஒரு சினிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னே நம்ம சொல்லலாம் ஆன் த ஜென்ரல் டெண்டன்சி ஆஃப் பீப்புள். அவங்களுடைய ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ நம்ம உலகம் அப்படி இருக்கிறதா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களா இல்லை அது ராம்சேயோட பெர்ஸ்பெக்டிவ் தானே? ஒரு ராம்சேயோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றதை விட நீங்கள் அப்படி விட்டுட்டு எல்லாமே ஒரு கெட்டவன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை கெட்டவன் அவனுக்கு சொல்கிறோம். பட் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா வந்து நான் கெட்டவன் அவன் நம்பவே மாட்டான். அவன் ஆக்சுவலி இஸ் ஓகே வித் பீயிங் எ பேட் கை. தட் இஸ் இஸ் நேச்சர். ஸோ நம்ம அது எப்படின்னு சொல்கிறதுன்னா தட் இஸ் இஸ் வே ஆஃப் சீயிங் வேர்ல்டு. ராம்சேஸ் வேர்ல்ட் ஆஃப் சீயிங் வேர்ல்டு லைக் எவ்ரிபடி இஸ் பேட். நீங்கள் எல்லாமே நல்லவங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபேக் வேர்ல்டில் வாழலாம். வந்து அதில் எல்லாமே வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேட் சைடு இருக்குன்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் யூனிவர்சல் ட்ரூத்.
அதை மீறி அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஆல்சோ கிளாஸ் காமெண்ட்ரி கோயிங் ஆன் இல்லையா? அட்லீஸ்ட் ஐ பர்சீவ்ட் இட் டு பி தட். என்ன அப்படின்னா, இந்த பணம் சேர்ந்தாலே ஒரு ஒரு இட் கம்ஸ் அட் அ சர்டன் லாஸ் ஆஃப் மாரல்ஸ் அண்ட் யூனோ யுவர் ஜென்ரல் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அஃப்கோர்ஸ் ராம்சே கேரக்டர்கிட்டே நம்ம பார்க்கலாம், ஒரு ஏழ்மையிலிருந்து அவர் மேலே போகும்போது வாட் ஹஸ் இட் கம் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லை, அவங்க மனைவியாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய பணத்து மேலே ஆர்வம் இல்லாத மரியம் கேரக்டர் அண்ட் அவங்களுடைய அந்த மதர்லி ஃபிகர் அவங்களும். Is that a fair assessment to make in terms of what this movie is saying about the nature of money and its power to corrupt? So when you are doing something bad and when you think you can get away with it, பணம் இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியாகிடுது. நிறைய பணம் இருக்கும்போது இதை நான் சொல்லணுன்ட்டு இல்லை, நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், வந்து they believe that they can get away with any crime. So that is Ramsey, that's what he believes in. The other striking aspect there for me, இவர் பணக்காரன் ஆன பிறகு அந்த பார்ட்டியில் போய் ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஒரு புது பணக்காரனை எப்படி வரவேற்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து I've seen it in very few films, generally speaking. Can you talk to me about the inspiration of writing such a thing? I have seen it quite a number of times. If you are பரம்பரை பணக்காரங்களுக்கும் புதுசாக வர பணக்காரங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சர்க்கிளில். ஸோ அவர் ட்ரைஸ் ஹார்ட், அவர் என்னென்னமோ பண்ணி ஃபிரகமோ லூயி வுட்டன் போட்டாலும் கூட வேலையெல்லாம் சொல்லி அவங்க பரம்பரை பணக்காரங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி they don't accept people just இது நான் பார்த்துருக்கேன் நிறைய. So clearly it's not just about your bank balance. Yeah, it is not about that. It is about like பிறக்கிறது, பணத்தோடு பிறக்கிறது வேறு, கஷ்டப்பட்டு இப்படி வர்றது வேறு. ஆக்சுவலி அது ஒரு பயஸ் தான் இல்லையா? என்ன அப்படின்னா, நீங்கள் எங்காளா உங்காளா அப்படின்ற ஒரு பார்க்குற ஒரு பிஹேவியர் நான் அது நிறைய பார்த்துருக்கேன் கண் கூட. ஸோ ஐ தாட் why don't I keep it in the movie when the right film comes. ரைட். சில இன்டர்வியூஸில் ஏழ்மையில் வளர்ந்ததை பற்றி நீங்கள் பேசி நான் கேட்டிருக்கேன். அதன் பிறகு அஃப்கோர்ஸ் பணம், அது புகழ் அப்படின்ற ஒரு விஷயம். ஹவ் யூ மேட் யுவர் பீஸ் வித் யுவர் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்? இல்லை, நான் சொல்லணுன்னா ஏழ்மையில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை. தட்ஸ் டிஃப்ரெண்ட் லைஃப். ஏழை பணம் அதெல்லாம் அது டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி ஐ எம் ஹாப்பி தட் இட் இஸ் பிலோ பாவர்ட்டியிலிருந்து ஒரு வி ஆல் கம் அப், மீ அண்ட் தனுஷ், அண்ட் there are 2 doctors also, my sisters and everything, like so we could come up and we always believe நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம் வந்து money has nothing to do with happiness. And this is something you realized over the course of my life. Because at one point of time I think all of us start to think that அங்கே தான் இருக்கும் போல இருக்கு மொத்த. கொஞ்சம் இயர்ஸ் ஆகும்போது தெரியும் வந்து மணிக்கும் ஹாப்பினஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. You can simply be happy. Like I want to make a movie about it one day. Really? Okay. So I won't ask you any more about it and ruin the story for myself, I think. ராம்சேவும் சரி, உங்களுடைய many other protagonists of other filmsum சரி, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பதுண்டு. இது அக்ராஸ் யுவர் ஃபில்மோகிராஃபியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம்னே சொல்லுவாங்க உங்கள் ஃபிலிம்ஸில். ஏன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய படங்களில் இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரோவர்ட்டட் குவாலிட்டிஸ் தான் ரொம்ப ப்ரமோட் பண்ணப்படுது. அவர் ஒரு 10 பேரோட நின்று சந்தோஷமாக ஆடுறது, பாடுறது, டு கமாண்ட் அ பஞ்ச் ஆஃப் பீப்புள் பை டாக்கிங், பை ட்ரெஸ்ஸிங் வெல், பை பீயிங் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஸ்கின் in the presence of lots of strangers அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்ததுனால, ஒரு கதிராக இருக்கட்டும், ஒரு வினோதாக இருக்கட்டும், ஒரு மகேஷாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இட் சடன்லி ஃபெல்ட் டு மீ growing up that okay, these are all the real people that I keep seeing everywhere, but somehow இவங்க படங்களுக்குள்ளேயே வரல அப்படின்ற மாதிரி. Did you ever think about these choices, or is this the person that you always wanted to make films about? இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். மேக்கிங் ஹீரோ ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரொபோஷன் இருக்கும், லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னும் பண்ணலாம். ஆர் யூ வாண்ட் யுவர் ஹீரோஸ் டு பி த பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன், ஆடியன்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதையுமே அவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ண வேணாம், ஈஸியாக வரும். அது நம்மளும் பண்ணும்போது கதையும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெருசாக அப்படி பண்ணும்போது அது வேறு மாதிரி சினிமாவாக போயிடும். இட் ஒன்ட் பி ரியல். ப்ளஸ் அது ஒரு குவாலிட்டி. தி அதர் குவாலிட்டி ஐம் டாக்கிங் அபவுட் ஹியர் இஸ் ஒரு தேர் ஆல்மோஸ்ட்
நாட் அட் ஈஸ் இல்லை when they are in the presence of strangers or பக்கத்தில் ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்டட் கேரக்டர் அவங்க கிட்ட பேசும்போது they almost go into their shell and they are unable to really express themselves with the charm of some other characters around them. Like these are the qualities I've spotted in some of your many films, I'm sure. So இது நீங்கள் பார்த்த மக்களா இல்லை யூ ஃபீல் லைக் நான் அந்த மாதிரி ப்ளஸ் நான் நிறைய பேர் ஐ திங்க் நம்மளுடைய சொசைட்டியில் மெஜாரிட்டி அந்த மாதிரி நீங்கள் நான் இது டெஃபினட்டாக நான் சின்ன வயசுலேருந்து நான் டி நகரில் வளர்ந்த சென்னை பாய் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு தயக்கமும் ஒரு அவ்வளோ ஈஸியாக ஒரு டக்குன்னு வந்து சேர்ந்து பூந்து வந்து ஒன்றா எங்களால் இருக்க முடியாது. யா பசங்களோட விளையாடி கிரிக்கெட் விளையாடுறதுன்றது வேறு, பட் டெஃபினட்டாக ஒரு ஏலியனாக நாங்கள் ஃபீல் பண்ண தருணங்கள் நிறையா இருக்குது. ஆக்சுவலி ஒரு அந்த ஒரு பேக்ரவுண்ட் இதிலேருந்து வரும்போது டெஃபினட்டாக நிறையா இருக்குது. வந்து நம்ம ரிலேட் பண்ண முடியாத ஒரு செட்டப்குள்ளே போகும்பொழுது ரைட் வெளில அது படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ரைட். நவ் ஐ வாண்ட் டாக் டு யூ அபவுட் இந்த மரியமோட அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆங்கிள் அந்த ஒரு விஷயம் பற்றி பேசணும்னு நினச்சேன் நான். நீங்கள் இந்த ஃபிலிமில் நிறைய டார்க் ஹியூமர் கையாண்டிருக்கீங்க. இந்த ஸ்டோரி லாட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் தேர் ஆன் த ஆப்வியஸ்லி ஈவில் கை விச் இஸ் எஜே சூர்யா ப்ளே பண்ணுற ராம்சே. எனக்கு உங்களுக்கு கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி காட்சிகளை ஜென்ரலி ஒரு ரசிக்கும்படியான டார்க் ஹியூமரோட கலக்கும் பொழுது do you worry that அந்த ஹோல் ஆங்கிலே ரசிச்சிருவாங்களோ? ஏன்னா when it's played by somebody as charming as S.J. Surya, who people generally like to see on films, அது ஆமோதிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகிடுமோன்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குமா இந்த மாதிரி கதையை பார்க்கும்பொழுது? do you worry about it? இல்லை, டெஃபினட்டாக அது எந்த விதத்துலையும் ஒத்துக்கப்படாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆக்சுவலாக டார்க் ஹியூமன்றது வேறு, பட் நியூ டூ சம்திங் டு உமன் லைக் திஸ்ன்றது கம்ப்ளீட்லி வேறு. இது ஒன்லி நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க எண்டில் அவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒன்று நடக்கணும், நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் ஒரு தூக்கி எங்கேயோ ஹெல்லில் போட்டு வதக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கோவம் ஜனங்களுக்கு வருது டெஃபினட்டாக. உங்களுடைய நிறைய டச்சஸ் கூட நான் கவனிச்சேன் இந்த ஃபிலிமில். ஆப்வியஸ்லி நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொட்டாகனிஸ்ட் பேசுகிற விதம், நடக்கிற விதம், அவங்க கை ரொம்ப உடல் கிட்ட வச்சுட்டு அவர் கண் பெருசாக சிமிட்டாமல் பேசுகிற தீஸ் சார்ட் ஆஃப் குவாலிட்டிஸ். இஸ் திஸ் ஆல் யூ ஆர் இல்லை, திஸ் இஸ் ஆல் மீ அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா அது இங்கே ரொம்ப பெருசு பண்ணுறோம். கண் சிமிட்டாமல் இருக்கிறது ரொம்ப நம்ம மிகைப்படுத்தி காட்டுறோம். வந்து கண் சிமிட்டாமல் இருக்கிறது நீங்கள் எனி இப்போ வேர்ல்ட் சினிமா பார்த்தீங்கனாலே யாரும் கண் சிமிட்ட மாட்டாங்க. அது ஒரு பேசிக் குவாலிட்டி. பேசும்போது அது எமோஷன்ஸ் கரெக்டாக போய் சேருது. இது எல்லாமே பேசிக்ஸ் தான். வந்து உலக சினிமான்னு வரும்போது எல்லாமே பேசிக்ஸ் தான். கண் சிமிட்டணும்னு வரும்போது டெஃபினட்டாக அது இப்போ ரீசெண்டாக பீக்கி பிளைண்டர்ஸ் ஆகட்டும், அது சில கேரக்டர்ஸ் மேஜிக்காக வரும், அவங்க கண் சிமிட்னா அழகு. பட் மெஜாரிட்டி நீங்கள் போய் 90% பார்க்கும்போது யாரும் கண் சிமிட்ட மாட்டாங்க. இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆக்டிங். அது ஏன் இங்கே அது பிளிங்க் பண்ணாமல் இருக்கிறது பெருசு. I want to probe you a bit further about this. ஏன் அப்படின்னா clearly you've done a lot of reading about the nature of how films are made and how acting is. And Mr. Dhanush kuda interviews ellam pesumbodhu where you get this from anale is always very effusive in praise for you. Inge indha dhaan ellame kathukiten. Where did your exposure come from, especially during that time when the world was not as open as it is today? Abdinambodhu where did you seek all this learning about films while you were making yourself as a film? இல்லை, ஒரு டைம் வந்தது. அப்போது ஐ எம் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் பை மூவிஸ். சின்ன வயசுலேருந்து இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு டிடி மட்டும்தான் இருந்தது. பட் ஒரு டைம் வந்தது, அந்த கேபிள்ன்றது ஒரு ரெவல்யூஷன் வந்தது. ஸோ ஐ யூஸ் டு வாட்ச் த சேம் மூவியில் 100 times வீட்டில் அடி வாங்கிட்டோ அதை வாங்கிட்டோ வந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு ஐ தாட் ஐ வாஸ் ஸோ ஃபேசினேட்டட். ஒரு டைமில் வந்து ஒரு அடிக்ஷனுக்கும் மேலே போய் ஒரு போதைன்ற மாதிரி ஆகிடுச்சு வந்து. ஸோ நான் என்னன்னு கேட்டேன்னா ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் பை ஜஸ்ட் வாட்சிங் மூவிஸ். லைக் ஐ திங்க் அந்த படங்கள் உங்களுக்கு சொல்லித்தரது மாதிரி எதுவுமே சொல்லித்தர முடியாது. நீங்கள் கேபிள் டிவின்னு சொல்கிறது இந்த இங்கிலீஷ் ஃபிலிம் சேனல் ஸ்டார் மூவிஸ் இதெல்லாம் வந்து அந்த டைமில் திடீர்னு வந்துச்சு. மொத்தமாக வரும்போது யூ கேன் சடன்லி எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இது இருக்குது. சேர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க எல்லாம் தூங்கின அப்புறம் வால்யூம் ரொம்ப கம்மியாக வச்சு நான் பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். தட் இஸ் மை ஒன்லி எக்ஸ்போஜர்.
Right. But you did not have like a companion who you could discuss these films with. அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நான் தான் எனக்கு ஒரே கம்பெனி நானே பேசிக்குவேன். ரைட். ஏன்னா பார்க்கறது ஒன்று, பட் அதை புரிஞ்சுக்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து there are people who say that ஆமாம் நான் டெய்லி இதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லாம் வந்ததில் இருந்து தினமும் நான் 2 இங்கிலீஷ் படம் பார்த்தேன், 3 இங்கிலீஷ் படம் பார்த்தேன்னு சொல்லிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்ககிட்ட நீங்கள் உட்காந்து அந்த படங்களை பற்றி பேசுனீங்கன்னா அந்த பார்வை ஒன்றும் அவ்வளோ ஆழமான ஒரு பார்வையாக இருக்க மாட்டேங்குது. அப்படி மேலோட்டமாக ஒரு கதை சார்ந்த பார்வையாக மட்டும்தான் இருக்குது. அதனால தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சேயிங் நீங்கள் அந்த ஸ்டார் மூவிஸ்லேயே நடுவில் பெரிய பெரிய ஆடெல்லாம் பார்த்து பட் வேர் டிட் யூ கெட் த எபிலிட்டி டு ரீட் ஃபில்ம்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் வாட்ச் தெம்? இல்லை, ரீட் அப்படின்றதோட ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ரைட். ரெண்டும் சேரும்போது வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆல்சோ இட்ஸ் இது எப்படி நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் ஆர் ஐ திங்க் எ ஃபிலிம் மேக்கர் இஸ் நாட் மேட், இஸ் born. May not be right, I may be wrong, like, but I always believe in that. Like if you really like believe in something and go ahead with it, அது எல்லா கதவும் தானாக திறக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம படம் பார்த்துட்டே இருந்தாலும் வந்து நல்ல ஃபிலிம் மேக்கராக வந்துட முடியாது. ஸோ எழுதிட்டே இருந்தாலும் நீங்கள் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், யூ ஷுட் பி கைண்ட் ஆஃப் blessed and more than that like it's a hard work more than ஏன்னா நான் நிறையா thousands of pages எழுதி தூக்கி போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு காதல் கொண்டனுக்கு முன்னாடி ஒரு 100,000 இது தூக்கி போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் பிளேன்றது கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரி. சேம் திங் பிஃபோர் நீங்கள் படம் பார்த்து அனலைஸ் பண்ணுறத விட உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சராக இருக்க முடியும் when it comes to movies. இன்னவே நீங்கள் சொல்கிறது இந்த பாலோ கோயலோ சொல்கிற மாதிரி, ஒன்ஸ் யூ டிசைட் டு ஃபாலோ சம்திங் தென் இந்த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர் ஆகுன்ற மாதிரி. ரைட், எக்ஸாக்ட்லி. இன்னும் சில கிரியேட்டிவ் சாய்ஸஸ் பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ராம்சே அப்படின்ற ஒரு பர்சன் வந்து when say for example he is looking into the cleavage of a woman அப்படின்ற ஒரு சாய்ஸ் ஒன்று வரும்பொழுது, talk to me about the directorial choice you have to make there where அவன் பார்க்குற அந்த விஷுவல் நான் ஆடியன்ஸுக்கு காமிக்கணுமா, இல்லை அவன் பார்க்குறான்றதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே போதுமா? ஐ ஹேட் அ சிமிலர் கொஸ்டின் ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் லைக் காதல் கொண்டேன், தேவதை கண்டேன் பாட்டு வரும்பொழுது. ஹவு டு யூ மேக் தீஸ் சாய்ஸஸ்? லைக் வாட் இஸ் த இதனால எனக்கு தெர் இஸ் சம்திங் எல்ஸ் தட் இஸ் கம்யூனிகேட்டட் டு தி ஆடியன்ஸ்ன்ற? அப்படி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி குனியும் போது அந்த மாதிரி அவர் பார்க்குறாருன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் திங். லைக் ரொம்ப மிகைப்படுத்தல் வேண்டாம். அது இந்த பார்வை இல்லாத ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த படத்தில், அவரை பற்றி கேட்கணும்னு வச்சேன் நான். ஐ திங்க் நானும் ஃபியூ அதர் பீப்புள் வர் டிஸ்கஸிங். ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ஹீஸ் நாட் அ ரியல் பர்சன்ன்ற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். சம் அதர் பீப்புள் பட் ஐ லைக் தட் இந்த ஃபில்ம் அதெல்லாம் பெருசாக உட்காந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இல்லை அவர் என்ன நிஜமான ஆளா இல்லையா, வாட் வர் யூ கோயிங் ஃபார் வித் தட் பர்சன்ஸ் போர்ட்ரேயல் அப்படின்னு கேட்கணும்னு வச்சேன் நான். ஒரு காடில் ஒரு துளின்னு வச்சுக்கோங்களேன், வந்து அங்கங்கே ஒரு துளி காட் இருக்கிறாருன்னா அங்கங்கே ஒரு துளி இஸ் அ பார்ட் ஆஃப் காட் ஆக்சுவலி. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இஸ் நாட் ஐ லவ் தோஸ் சீன்ஸ். அவர் வந்து அவருக்கு ஃப்யூச்சர் தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணு என்ன ஆகும்னு. அந்த பொண்ணு பேர் சொன்னோடனே அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நான் மரியம்னே அவர் அழுகுறாரு. he knows what is going to happen to her. ஸோ ஒரு காடுடைய ஒரு மெசேஞ்சராக வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. லைக் ஐ லவ் தோஸ் சீன்ஸ். ஓல்டு மேன் wherever he comes, like then he shows the way also to one of the I call them, you call them minions, I call them horses of the devil. Like வழி காட்டுவார், இந்த பக்கம் போ அப்படின்னுவார். So there are a lot of characters like this in this film. That is why this movie is like close to my heart, like near Oh, that it movie. is? Yeah. Okay. In fact, the film worked for me better when I watched it a second time. ஏன்னா முதல் வாட்டி பார்க்கும்போது obviously the fact that இவர் முன்னாடியே இதெல்லாம் கணிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் you may not be aware of it when you're watching it the first time. ரைட். ஒரு ஷாட்டில் ரசிச்சிற ஒரு ஷாட் வந்து என்னன்னா 4 நிழல்கள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்து என்னடா நீ போறியா நான் போறானான்ற மாதிரியான ஒரு இது வந்து do you plan for it or do you go there and do you wing these shots? Okay, now இந்த இடத்துல இப்படி நம்ம பண்ணலான்றது இல்லை, இது இந்த அளவுக்கு நீங்கள் do you write it in your scripts as well that you want to shoot only shadows? Shadowsன்றது we planned there, and also it's one of the most painful sequences we have to film. Like ரொம்ப வேதனைப்பட்டு we filmனு இருக்கு இல்லையா, அந்த இட்ஸ் வெரி ஹர்ட்டிங் அண்ட் வெரி
ஒரு நடக்குது, ஒரு கேர்ளுக்கு நடக்குது அப்படின்ற போது இதை பச்சையாக வெளிச்சம் போட்டு காட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு நிழலோடையே போதும் அப்படின்னு நினச்சேன். நோ, ஐ ஆல்சோ என்ஜாய்ட் த சாய்ஸ் தட் அது உள்ளே போன உடனே அதுக்கப்புறமா அவங்க விழுந்து அவங்க மண்டை இடிக்கிற ஒரு காட்சியை தான் ஒழிய ஒவ்வொருத்தராக போயிட்டு யூனோ இதை பிச்சு அது பிச்சு அந்த மாதிரி ஒரு பட் யூ சேயிங் யூ டிட் தட் மெயின்லி பிகாஸ் இட்ஸ் லைக் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஷூட்டிங் இட் when I'm already communicating something ன்றீங்க. More than that, it's the most painful thing to show, and I don't want to. A lot of movies done like Kadara Kadara அப்படின்னாங்க இல்லையா, a lot of movies been done, but I don't want to do it. I want to do it in a, when you are showing something happening to God himself, he is going through something like that. Will I show in I mean rape அவங்களுக்கு நடக்கும்போது obviously you can't show God going through all those stuff. It has to be like that is enough, like when the girl falls from from there and in a high speed shot, that is enough for God. Like I don't want to show the entire crucifixion. I mean, because you're talking to me about that shot, I thought I should also go on and discuss the VFX portions in this film. And you've conceived them. நிறைய மரியம் வர மாதிரியான காட்சிகள் இல்லை, அவங்க அந்த இடத்துல சண்டை போடுற மாதிரியான காட்சி. Is it very difficult to execute these scenes given the setup and the budget we have? Is that the problem? Budget we have. Is it a big problem? Budget we have, and then always comes to VFX. I always used to tell them the promises are made. We'll do a better job. It's one of the drawbacks we have to overcome actually. So you can only believe that the shots will end up like as we planned something. But limited that budget and everything, we try to do a better job. Like we don't have Avatar on our hands. No. Right. Yeah, maybe one day. Yeah. But you're not entirely happy with how these shots are, being executed eventually. படம் பார்க்கும்பொழுது It could be a lot better. But the filmmaker எல்லாமே சொல்லுவாங்க எப்பவுமே it could be better. But is it just a case of money? If you... Yeah, obviously you need money. You need money to have a better things, and it's also your man's responsibility. அவருடைய வேலை அது கரெக்டாக வந்திருக்கணும், இன்னும் பெட்டராக வரணும். சிலது வந்து there are a lot of things when it comes to making movies. There are a lot of things we can speak, and there are a lot of things we don't want to speak. Right. Okay. Yeah. Okay. It's better that way. No, I understand. I'm not interested in picking names or anything here. I'm just trying to understand this process because I feel like Ayirathil Oruvanla kuda there were challenges for you when shooting certain sequences. I mean, executing them in the final output. So, in case if you are making or writing a story today that demands that sort of thing, would you do anything differently in terms of the whole process of planning or? See, it's more than planning and more than storyboard the whole thing. More than anything, it's a complete big teamwork comes, like the VFX supervisors and everything. It's a big team comes and we have to go in certain way. See, it's இன்னொன்று சொல்லணுன்னா அதுவும் நீங்கள் இட்ஸ் வெரி ஈஸி டு டூ. ஒரு 1000 வந்து புறா பறக்குது அப்படின்னு காமிக்கிறதோ இல்லை விஎஃப்எக்ஸ் நம்ம என்னென்னு நம்புகிறோன்றது வேற இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலி what we believe what is VFX is. My way of VFX is it shouldn't be, you shouldn't feel that it's a VFX. Right. Like that is the real VFX actually. So yeah, we try to improvise film by film. Let's see. Right. வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் பகுதிகளில் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நம்மளை பாதிக்கும்ல. அண்ட் ஒரு கலைஞனுக்கு டிப்பிக்கலி அந்த ஒரு பாதிப்பு தான் அப்போது அவன் க்ரியேட் பண்ணுற அந்த கலையில் அது வெளிப்படுது. இன்றைக்கு வாட் ஆர் த திங்ஸ் தட் disturb you, that affect you? இல்லை இன்றைக்குன்றதை விட the price you pay being a filmmaker is and the demons you have to live with is very 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 high actually. Lot of certain times demons and everything you act for them and you do everything, and you can simply make movies, or you can make movies like you're part of it's your part of life. Like when I made Ayirathil Oruvan, my 2-3 years is gone. Like in that movie, one movie, like this movie, we have to wait 4 years, and personally you are so connected to something. When you're so personally connected to something so deeply and everything, the pain comes with it automatically, And you feel like இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி பெருசாக பேசப்படுறது இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, டெஃபினட்டாக பெருசாக பேசப்படுறதும் இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கிளாமரைஸ் ஃப்ரம் தி அவுட் சைடு. இல்லை வந்து அதுதான் எனக்கு நீங்கள் பண்ணும்போது நான் டெஃபினட்டாக வெளியிலேருந்து அவங்க சொல்லும்போது
I want to make a filmmaker or I want to do this. People don't understand how difficult it is to make movies actually. It's not a simple aspect. Like இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்ட்டு வந்து it's one of the toughest profession and ஒரு ஆர்ட்னு நம்ம வச்சுக்கலாம் அது. பட் வெரி அதை க்ரியேட் பண்ணுறதுல வந்து நிறைய பெயின் இருக்குது ஆக்சுவலி. டு பிரிங் இன் ஆல் தோஸ் பீப்புள் 120 300 people 400 people and you're a captain of the ship and everything and then the process involved in it அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனி கிராஃப்ட்டுக்கு அது இருக்கும். பட் ஐ திங்க் த ஃபிலிம் மேக்கிங் வரும்போது த பெயின் இஸ் மோர் அண்ட் டு see the right thing in the screen, what you want to screen, அது அவ்வளோ சாதாரணமாக கொண்டு வந்துட முடியாது. How do you is there a way that you can protect yourself from it? You signed up for that. There is no way you can protect. இல்லை எது கேட்குறேன்னா அதாவது ஒரு சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை, எஸ்பெஷலி ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். அந்த பாதிப்பு இருந்தால் தான் அந்த ஒரு ஃபில்மும் பிகம்ஸ் அ வெரி ஆனஸ்ட் ப்ராடக்ட். அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே இஸ் தேர் அ டெம்டேஷன் டு கெட் நம் அண்ட் டிசைட் தட் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாமே அப்படிங்கிற ஒரு ஐ மீன் ஐ கேன் see why some people would also decide to do that, right? எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நடக்க போகுது, ஸோ லெட் மீ ஜஸ்ட் டேக் இட் ஈஸி ஆன் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ். அது உங்களுடைய பர்சனல் டேஸ்ட். இந்த பெயின்லாம் அனுபவிக்க வேணாம் அப்படின்றது இல்லை. ஆனால் அவ்வளோவையும் தாண்டி ஒரு பீயிங் அ ஃபிலிம் மேக்கர் gives you an extraordinary satisfaction and happiness. So if you want that, pain is part of it. So you அதான் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. Right. Because we are almost now discussing things that have happened over many years, இல்லை? I thought I'll ask you, ஒருவேளை இப்போ ஒரு டைம் மிஷின் இருந்து காதல் கொண்டேன் எடுத்த அந்த செல்வராகவனை நம்ம மறுபடியும் சந்திச்சு இதெல்லாம் தான் நடக்க போகுது, நீங்கள் அடுத்த 20 வருஷத்தில் இந்த படம்லாம் எடுக்க போகிறீங்க, இந்த டைமில் திஸ் இஸ் who you are அப்படின்னு சொன்னால் what do you think that person will respond? I was always wild. அந்த டைம் ஆகட்டும் இல்லை இந்த டைம் ஆகட்டும், அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. Go with the journey. Try to do a lot of more and more. The hunger is there, the thirst is there. Keep going. You touched upon it now and சில இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஜாய் ஆஃப் பீயிங் அ ஃபில்ம் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஸ்போக்கன். புதுசாக ட்ரை பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. What things give you the greatest joy today? In terms of filmmaking, I'm saying, what are the sort of stories you hope to explore? Or what are the sort of ambitions you've set for yourself? There are no ambitions. Ambitionsன்றதை விட நான் என்ன சொல்கிறேன்னா அதான் ஒரு see there is no exploring the world in the eyes of filmmaking அப்படின்னு வரும்போது அதில் இருக்க ஜாய் ஒன்று போதும். You can keep trying something new or keep trying something new. Money is inevitable. Like மணின்றது வந்து தேவைப்படலாம், இல்லை வேணாம் அப்படின்னா கூட சொல்லலாம். நம்ம அதோடைய தனி ப்ராசஸ் வந்து அது see somebody is making, ஏன் அவர் வந்து எனக்கோ அவர் பார்க்காதது இல்லை. கிளின்ட் ஈஸ்ட்வுட் அகெயின் சொல்கிறேன், அவர் பார்க்காத ஃபேம் கிடையாது ஆக்டராக, அவர் பார்க்காத இது கிடையாது. பட் see why he keeps on making movies, a separate joy it brings to the table. Thematically speaking, it seems like over your filmography, உங்கள் படங்களுடைய the scope of the themes expand ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃப்ரம் மேக்கிங் லைக் a story about ஒரு 2-3 பேர் சார்ந்த கதை, 3-4 பேர் சார்ந்த கதை அப்படின்றதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் கடந்த சில படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கேங்ஸ்டருடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு உலகங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஈவன் நெஞ்ச மறுப்பதிலே ஒரு 5 வருஷம் பின்னாடி வந்திருந்தா கூட ஈவன் அதனுடைய ஸ்கோப் கூட ரொம்ப பெருசாக இருக்குது. இது வெறும் ஹாரர் ஃபில்மு, ரேப் ஆகிறாங்க, அதுக்கப்புறமா அவங்க பேய வராங்கன்றது மட்டும் கிடையாது. இது வந்து உங்களுடைய சிந்தனையே ஜென்ரலாக இந்த உலகத்தை சார்ந்து விரிவடைஞ்சிருக்கா? அதனுடைய கான்சிக்வன்ஸ் தான் இதுவாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஆப்வியஸ்லி எனக்கு என்னால் ஐ கேன் கீப் மேக்கிங் 7Gs ஆர் காதல் கொண்டேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். லைக் எனக்கு எல்லாமே பண்ண ஆசை, ஆனால் எல்லாமே இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே போவோமே. லைக் அப்போ தான் ஒரு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட சம்டைம்ஸ் உங்களோட ஃபிலிமோகிராஃபி எல்லாத்தையும் தாண்டி வந்து உங்களுக்கு இங்கே புதுப்பிச்சுக்க தான் வந்து யூ கேன் கீப் ஒர்க்கிங். இல்லை போர் அடிக்கும், அந்த இதே பண்ணுறோம் திருப்பி பண்ணுறோம், இதையே திருப்பி வைக்கிறோம் திருப்பி எடுக்கிறோம் அப்படின்றது. அதான் நான் சொல்கிறேனே, தெர் இஸ் அ பிக்கர் ஜாய் இன் பீயிங் எ ஃபிலிம் மேக்கர்.
இட்ஸ் a bigger joy in ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் எல்லாமே வந்து அதை இது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து அது வேர்ட்ஸ் சொல்ல முடியாது. யூ ஹவ் டு கோ த்ரூ இட், எக்ஸ்பீரியன்ஸ் த ரியல் ஜாய் ஆஃப் இட் ஆக்சுவலி. ரைட். would I be right in interpreting your answer like this? என்ன அப்படின்னா, இது ஒரு டிப்பிக்கலி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கதை அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் எனக்கு யோசிக்கப்படுது இல்லையா? ஒரு ஒன் லைனர் அந்த ஒன் லைனர் எப்படியா டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு there's a sense of formula almost about it. அப்படின்னும் போது இட் ஃபீல்ஸ் லைக் வாட் யூர் கம்யூனிகேட்டிங் நவ் இஸ் தட் இது ஒரு கதையை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் அபவுட் 2 பேருக்கு இப்படி ஆகுது, அதில் 3வது ஆளுக்கு இப்படி ஆகுதுன்றது ஒரு விஷயத்தையும் அதையும் மீறி யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்ப்ளோரிங் லைக் த பிகர் கதை அதோடைய ஒரு ஓகே சீன்ஸு அதோடைய அது இல்லை. ஸ்க்ரீன் ரைட்டிங் இஸ் ஒரு பயங்கரமான டஃப்பான சேம் டைம் ரொம்ப மேஜிக்கலான ஒன். லைக் when you sit and keep going and rewrite it, and when you do your plot points and when you go with those 120 pages and what happens is அது ஒரு தனி ஒரு வேர்ல்டு. லைக் படம் பண்ணுறது ஒரு பக்கம், பட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இஸ் அ வெரி பிக். தட்ஸ் வை பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி, ரொம்ப பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அங்கே வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா. we are coming little bit there. One day we'll know. லைக் அது டப்புன்னு உட்காந்து யூ நீட் டு பி லைக் நான் கற்றுக்கிட்டு எழுதினேன் அப்படின்லாம் இல்லை. இது தன்னால் வரணும் உங்களுக்கு. ப்ளஸ் யூ கேன் அதுக்கு நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது எழுதி அதுலேயே மூழ்கும் போது அது உங்களோட அப்போ தான் வந்து அது ஓப்பன் ஆகும் ஆக்சுவலி. அதோடைய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது டெஃபினட்டாக வரும், ஒரு நாள் புரிஞ்சுக்கிற டைம் வரும். இப்போ நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மீறி அது படமாக எடுக்கும்போது இன்னும் நிறைய நேரம் அதில் செலவாகுது. உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வருஷங்களே செலவாகுது. அப்படின்னும் போது டியூ எவர் ஃபீல் லைக் ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாய் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி ஐ ரைட் சம் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பாஸ் ஆன் டு அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் அது இருந்தும் பண்ணியிருப்பேன் நான். இருந்து அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரின்றது மற்ற சினிமாவில் இருக்க மாதிரி இங்கே இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தும் வந்து ஹாலிவுட்டில் இருக்குது, நிறைய எல்லா சினிமாலையும் இருக்குது. வந்து இங்கே வந்து வந்துட்ருக்கோம். லைக் அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக நான் ஐட் லவ் மோர் தென் அ ஃபிலிம் மேக்கர். நான் இப்பயும் ஐம் ரெடி. இஃப் யூ பீப்புள் ஆஸ்க் மீ ஐம் வெரி கிளாட்லி ஐ வில் ரைட் அண்ட் கிவ் மை ஸ்கிரிப்ட். ஆமாம், சந்தோஷமாக கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை. ரைட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நானே வருவேன். ரைட். ஸோ வித்தவுட் கிவிங் டூ மச் ஐம் ஆல்மோஸ்ட் கெட்டிங் ஃபோர்ஸ்ட் பை, அதாவது 2-3 பேர்கிட்ட சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சாகணுன்ற மாதிரி சொன்னதுனால நான் கேட்குறேன். வித்தவுட் கிவிங் அவே டூ மச் வாட் கேன் பீப்புள் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் ஃபிலிம்? நான் எப்பயும் சொல்ல மாட்டேன். யூ கேன் எக்ஸ்பெக்ட் a star like Dhanush comes and is a very good actor. Let's see. Like let's try something nice, Fair enough. So Selvaragavan, thank you so much for having this conversation with me. Thank you so much for that film.